சம்ஹாரத்தை வதம் என்று கூற இயலாது. ஏனெனில் அழியாத உடலை பெற்ற சூரபத்மன் முருகனிடத்தில் சேவலாகவும் மயிலாகவும் நிலைத்து வாழ்கிறான். சூரனுடைய ஆணவம் முதலான தீய குணங்களையே கந்தவேல் சம்ஹாரம் செய்தான். சூரபத்மன் பெரும் பதம் எய்திய அந்த நாள் ஒரு சுபதினம். உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் கொண்டாடும் கந்த சஷ்டி நன்னாள். முருகன் தன்னுடைய நிரந்தரமான மயில் வாகனத்தில் உலாவரும் பொன்னாள். தேவர்கள் ஆரவாரம் செய்தார்கள். எழுந்து துள்ளி ஆடினர். முருகனை பாடி புகழ்ந்தனர். மெய் சிலிர்த்தனர். அழகிய நறுமண மலர்களை மாரியாக பொழிந்தனர். திருவருளை எண்ணி எண்ணித் தொழுதனர். அருளால் அடியவரை நீராட்டும் பெருமானை சூழ்ந்து நின்று வாழ்த்தொலிகள் எழுப்பினர். இந்த ஒரு அழகான காட்சியை ஆர்த்தனர். எழுந்து துள்ளி ஆடினர். பாடா நின்றர். போர்த்தனர் பொடிப்பின் போர்வை பொலம்கெழு பூவின் மாறி தூர்த்தனர். அருளை முன்னித் தொழுதனர். சுடர்வேல் கொண்ட தீர்த்தனை எய்திச் சூழ்ந்து திறந்து வாழ்த்தெடுக்கலுற்றார் என்று நம்மையும் அக்காட்சியின் இடத்திற்கே கொண்டு செல்கிறார் கச்சியப்ப சுவாமிகள். திருமகள்